முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் 3வது நாள்லயும் சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்காருன்றதுதான் பார்க்க முடியுது. குறிப்பா 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. நேத்து நைட்டே அதோடைய அறிகுறிகள் தெரிஞ்சுது. இன்னைக்கு அது அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. அது பெரும்பாலான மக்களால் வரவேற்கப்படுகிறது. மக்கள்லாம் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னது இது, மக்கள் கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஸ்கோர் பண்றாரு, இந்த ஸ்கோர் இங்க கொடுக்கணுமே, காலி பண்ணவேன்ற மாதிரி. அடுத்து இல்ல இது ஆல்ரெடி திமுக ஒண்ணு பண்ணிருக்குன்ற மாதிரி சில பல தகவல்கள் பரவிட்டு இருக்கு. அதுக்கான தெளிவான கிளாரிட்டியும் இன்னைக்கு விஜய் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான தொகுப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணாம, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு காலையிலேயே ஒரு அறிக்கை வெளியிடுது. ஸோ விஜய் அவர்கள் வெளியிடுறார். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4765 டாஸ்மாக் கடைகள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல 717 கடைகள் மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். எப்படி 717 கடைகள், அதுவும் எதன் அடிப்படையில? ஸோ இந்த ஸ்கூலு, காலேஜு, பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் கோவில், சர்ச்சு, இந்த மாதிரி இருக்கிற ஏரியால இருக்கிற ஸோ பொதுமக்கள் போறதும் மெயினா போற ஏரியால டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க மூடுறோம் அப்படின்ற கணக்குல சொல்லியிருக்கிறார். 717 கடைகள். அதுல 500 மீட்டர் வரையும். ஸோ எப்படி அந்த கோயிலிருந்து 500 மீட்டர்ல அந்த கடை இருந்தால் அந்த கடை க்ளோஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பு எடுக்கிற உடனே இப்படி ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார். ஸோ மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுல இன்னைக்கே, ஸோ அறிவிப்பு இன்னைக்கு தான் வந்துச்சு, இன்னைக்கே 50 கடைகள் மூடப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல 12, சென்னை மற்றும் சேலம்ல 12, சென்னை மற்றும் சேலம்ல 10, திருச்சி மற்றும் மதுரையில 8 கடைகள் மூடப்பட்டிருக்கு. டோட்டலா 50 கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஓகே, அதுல 9 கடைகள். ஓகே, 50 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இதுல கிட்டத்தட்ட கோவில் அருகில் பாத்தீங்கன்னா 276 கடைகள் இருந்திருக்குது. பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகில் 186 கடைகள் இருக்கு. பேருந்து நிலையங்கள் அருகில் 255 கடைகள். ஸோ டோட்டலா 717 கடைகள் 2 வாரத்தில் மூடப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, என்னது இது, ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்குங்க, இதெல்லாம் சும்மா இது பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ விஜய் ஒரு பாசிட்டிவ் செய்யறாரா, அதுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? இது ஆல்ரெடி ஸ்டாலின் ஆட்சியில நடந்திருக்குது, அவங்களும் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போய் செக் பண்ணி பார்த்தா 2023ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அவங்க 500 கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணாமலாம் இல்லை, 500 கடைகள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எதன் அடிப்படையில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க க்ளோஸ் பண்ணல. அதுவும் 2021ல ஆட்சி அமைச்சு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் யுவர் ஆனர், 2 வருஷம் கழிச்சு அந்த இது பண்ணாங்க. ஆனா விஜய் பதவி எடுத்து 3வது நாளே இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, எதன் அடிப்படையில் அவங்க பண்ணாங்கன்றத சொல்றேன். குறைந்த விற்பனை உள்ள கடைகள் நம்பர் 1. ஒரே பகுதியில் அதிகமாக குவிந்து இருக்கும் கடைகள் 2. கோவில், மசூதி, தேவாலயம் போன்ற இடங்களில் மற்றும் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் உள்ள கடைகள் 3. நீண்ட காலமாக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த கடைகள் 4. கடை மூடல் தொடர்பாக நீதிமன்ற வழக்கு உள்ள கடைகள் 5. கட்டிட உரிமையாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த கடைகள் 6. இதன் 6 அடிப்படையில தான் அவங்க 500 கடைகள் மூடி இருக்கிறாங்க. அதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸ், 50 மீட்டர், 100ல இருந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அதெல்லாம் இதுவா? ஸோ 100 மீட்டர் 50 மீட்டர்னா எவ்வளவு கிட்ட மக்களை இருக்குது, நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்கும் அந்த அடிப்படையில் தான் இவங்க மூடி இருக்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான், நான் அதை மறுக்கல. ஸோ அதையும் நான் ஆதரிக்கிறேன். அவங்க அப்படி ஒரு விஷயம் ஆக்ஷன் எடுத்து இது பண்ணது சூப்பர், வெல்கம். ஆனா அதை எடுத்துன்னு இதை கூட நீங்க கம்பேர் பண்ணி இதை டைலூட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இவர் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறார். நீங்க பண்ணதை விட பன்மடங்கு இது. ஏன்னா நீங்க பண்ணது 100 மீட்டர், இவர் பண்ணது 500 மீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் வைஸ் எத்தனை கடைகள் இருந்திருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்க அப்பயே 500 மீட்டர்னு போட்டா இன்னும் நிறைய கடைகள் மூடி இருக்கலாம், மூடல. ஆனா இந்த இடத்துல இவர் மூடி இருக்கிறத இவங்க டைலூட் பண்றாங்க, இது ரீச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க பண்றதெல்லாம் நல்லா இல்லை. ஸோ அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணா அதை ஆதரவு தெரிவிங்க, இல்ல பாராட்டுங்க. பாராட்ட முடியலையா சைலண்டா இருங்க. அதை விட்டுட்டு நாங்க இப்படி பண்ணிருக்கோம், நாங்க படிக்கணும் எதுக்கு இப்ப? ஸோ உடனே அவர் ஒரு பேர் வரக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று கிரியேட் பண்றீங்களே, நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஸோ இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். விஜய் பண்ணது சூப்பரான விஷயம். இது மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை வெல்கம் பண்றோம், சூப்பரா என்ஜாய் பண்றோன்ற மாதிரி எல்லாரும் என்ஜாய் கொண்டாட்டம் அருமையா இருக்கு. அடுத்து 2வதா என்ன பண்ணியிருக்கிறார்,
ஒரு அந்த போதைப் பொருள் அதிரடி படைன்னு போட்டிருந்தார் இல்லையா, அது வந்து முதலமைச்சர் கண்காணிப்பில் தான் செயல்படுது. 65 இடங்கள்ல வந்து அதுக்கான இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல குறிப்பா சென்னையில மட்டுமே 12 இடங்கள்ல அந்த படைகள் தீவிரமா இருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. அதை தாண்டி சேலம், கோயம்புத்தூர், ஆவடி, திருப்பூர் இந்த இடங்கள்ல மட்டும் 2 படைகளா நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களும் தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் முதலமைச்சர் கண்காணிப்பில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வெளியா இருக்குது. இது 2வது விஷயம் முதலமைச்சர் இன்னைக்கு பண்ணதுல. 3வதாக மீனவர்கள் பிரச்சனை இருக்குது இல்லையா. ஸோ மீனவர்கள் அந்த இலங்கை பிரச்சனை அதுல கிட்டத்தட்ட 56 பேர் வந்து பாத்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 250க்கு மேற்பட்ட வந்து படகுகள், போட் இதெல்லாமே அங்க வச்சிருக்கிறாங்க, கைப்பற்றி வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காரு. இது காலங்காலமா எல்லாருமே வந்த உடனே பண்ற ஒரு விஷயம்தான், எல்லா முதல்வரும் வந்து பண்ற விஷயம் தான். அதை தான் இன்னைக்கு விஜய் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, ஸோ மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருப்பார் இல்லையா, ஸோ ஜெய் சண்முகம், பேர் என்ன, ஒரே நிமிஷம் மக்களே, பேரு ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அதை நீங்க சீக்கிரமா மீட்டு கொடுக்கணும், அதை மீட்டு கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த ஆக்ஷன்ஸ் அங்கிருந்து சீக்கிரமா எடுக்கிறாங்களான்றது பார்ப்போம். ஏன்னா வருஷம் வருஷம் இது நடக்குது, ஆனா அது அவங்களுக்கு போய் சேரல, அந்த மீனவர்களுக்கோ இவங்களுக்கோ அது போய் கரெக்டா சேர்ந்து அதெல்லாம் மீட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது ரேரா தான் நடந்திருக்கு. அது நடத்தி கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்கிறார் அப்படின்றதான் பார்க்க முடியுது. இது இன்னைக்கு பண்ண ஒரு 3வது விஷயம். அதை தாண்டி இன்னைக்கு சட்டசபை நடந்தது. அந்த சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவர் ஒரு ஸ்டோரி, எப்பவுமே குட்டி ஸ்டோரின்னு ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து அங்க பேசுற சபாநாயகருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லி அந்த அரங்கமே சிரிச்சு ஃபன் பண்ண ஒரு மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு இடத்துல உதயநிதி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் தமிழ் தான் முதலில் வலிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். அது நாங்க இதுக்கப்புறம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு அவரிடம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கிறது, இதை வந்து நீங்க தெளிவா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மறுசீலனை பண்ணி நீங்க அதை டைலாக சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் உதயநிதி அவர்களே. இதே 2026 மார்ச் மாசம் மு.க. ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் பொறுப்பேற்கும் நிகழ்ச்சியில கூட அந்த பாடல் 2வதோ 3வது இடத்தில் தான் தமிழ் இருந்தது. அப்ப எந்த விதமான கேள்விகளோ கருத்துக்களோ தெரிவிக்கவில்லையே. அப்ப நீங்க அதை இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் இருக்கா, இதுக்கு யாராவது வந்து கவுண்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கணும். தாவேக்கால இருந்து யாராவது பதிலடி கொடுத்துருந்தா இன்னும் ஹைலைட்டா இருந்திருக்கும். குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதே இதுல நீங்களும் அதை பண்ணியிருக்கீங்க. நீங்க அதை அப்ப நீங்க எந்த கேள்வியும் கேட்காம இப்ப வந்து கேள்வி கேட்கறீங்களேன்ட்டு நாங்க மாத்திக்க ட்ரை பண்றோம். பட் உங்க பக்கமும் தவறு இருக்கு, நீங்க கரெக்ட்ன்ற மாதிரி. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா அவங்க பண்ணதை வந்து அப்படியே மறைச்சிட்டு நாங்க இது வரைக்கும் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனை கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த ரூல் படி இவங்க ஃபாலோ பண்ணி அது நடந்திருக்குது. இதுக்கு கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவங்க பண்ணது தப்பு கிடையாது, இவங்க பண்ணது தப்பு, அவங்க பண்ணது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? இதுக்கப்புறம் தமிழக அரசு சார்பில் நடந்தா கேளுங்க, நாங்களும் கேட்கிறோம். ஆனா நீங்க அதை விட்டுட்டு உங்க இதுலயே நடந்திருக்கு, அதை ஒருத்தரும் பேசல. ஆமா நாங்களும் அப்படி பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம், நாங்க பண்ணதும் தப்பு தான்ட்டு யாராவது ஒருத்தர் அறிக்கை விட்டீங்களா, ஏதாவது பண்ணீங்களா? அது பண்ணவே இல்லையே, அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் அதிமுக 2ஆ பிளந்திருக்குது. ஒரு பக்கம் இபிஎஸ் தரப்பு, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் தரப்பு. அதுல அந்த சபாநாயகர் கிட்ட 2 தரப்புல இருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. குறிப்பா நாளைக்கு வாக்கெடுப்பு இருக்குது. ஸோ அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுல ஒரு தரப்பு இபிஎஸ் தரப்பு நாங்க தாவேக்காக ஆதரவு தர மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தரப்பு வந்து நாங்க தாவேக்காக தான் ஆதரவுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்றது பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். தண்ணீர், குடிநீர் பிரச்சனை, குடிநீர் எப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி அதுக்கு ஒரு தீவிரமான ஆலோசனை எடுக்கப்பட்டிருக்கு. அதையும் டிசிஷன் வந்து ஒழுங்கா பாருங்க, எங்கேயாவது பிரச்சனை இருந்தால் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி அறிக்கையும் வெளியிட்டு இருக்காப்பல. இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். அதை தாண்டி நேத்து ஒரு 4 தலைவர்களை போய் சந்திச்சார். இன்னைக்கும் போயிட்டு 4 தலைவர்களை சந்திச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா IUML அந்த கடைசி நேரத்துல ஃபர்ஸ்ட் இல்ல இருக்கு அப்படின்னு மாத்தி சொன்ன தலைவர்களை சந்திச்சார். அங்க வேற மாதிரி ஒரு கூட்டம் கிடைச்சது, சூப்பரான விஷயம். அதை முடிச்சுட்டு நேரா போயிட்டு இன்னொரு இடத்துல இவங்களை தான் சந்திச்சார். பேர் ஐயோ மறந்து போச்சு. 2வது காங்கிரஸ் தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்க போய் அங்க ஒரு கூட்டம் நெரிசல் இது ஏற்பட்டு இருந்தது. அங்க சந்திச்சுட்டு 3வதா சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் அந்த வீட்டுல சந்திக்கும் போது கிட்டத்தட்ட 28 எம்எல்ஏக்கள் அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பூங்கொத்து கொடுத்து இது போட்டு ஒரு பயங்கரமான வரவேற்பா இருக்குது. இது ஒரு பேச்சு பொருளா மாறி இருக்கு.
ஐயோ உங்க தாவேக்கால இணைய போறாங்களா, என்ன நடக்க போகுது, சட்டசபையில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாங்களான்ற மாதிரி இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இதை முடிச்ச உடனே விஜய் அவர்கள் அடுத்து போயிட்டு திருமாவளவனையும் சந்திச்சு நன்றி தெரிவித்து இப்போ ஆலோசனை கூட்டம் தாவேக்கா எம்எல்ஏக்கள் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது அப்படின்றதுதான் தற்போதைய நிலவரம். ஏன்னா இப்போ அவங்க நாளைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும். ஓட்டெடுப்பு நாளைக்கு நடக்குது, அதுல என்ன ஓட்டெடுப்பு பண்ணணும், எப்படி போடணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாதான் அவங்களால பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு சட்டசபைன்றது புதுசு, என்ன நடக்கும்ன்றதும் தெரியாது. அதை சொல்றதுதான் அவங்களுக்கு நல்லது. அதுக்கான ஆலோசனைகள் தீவிரமா ஒரு பக்கம் நடந்துட்டு இருப்பதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. அடுத்ததாக இன்னொரு பக்கம் விஜய் முதலமைச்சருக்காக ஆலோசகர்கள் இந்த மாதிரி நியமிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுல ரித்திக் பண்டே அப்படின்ற மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர், அவர் பாத்தீங்கன்னா தாவேக்காவோட செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கிறார். இவர் முன்னாடி முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவுக்குமே அந்த அஸ்ட்ராலஜில நிறைய விஷயங்கள் பார்த்து சொல்லியிருக்கிறார் போல. இவர் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதவி, விஜய்க்கு ஆலோசகராக ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதவி கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பெரிய டிபேட்டிங் பாயிண்டா நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, இது நல்லாவே இல்லை சார், நீங்க அஸ்ட்ராலஜர் பார்த்தா அது தனியா பாத்துங்க, இதுல ஏன் எடுத்துட்டு வரீங்கன்ற மாதிரி பல பேர் பல கேள்விகள் கேட்கறாங்க. அது எனக்கு கரெக்ட், உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்தா நீங்க பாத்துக்கலாம், அதுக்கு எடுத்துட்டு இப்படி ஒரு பதவி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க தான் தோணுது. ஆனா அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் செய்தி தொடர்பாளரா இருந்திருக்காரு டிவிக்கேல, அதனாலதான் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, அது தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கார். இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்ததாக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி சேரத்துக்கான முயற்சிகள் தான் நடந்தது, அது வதந்தி கிடையாது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் சொல்ல, அதை எதிர்த்து இபிஎஸ் தரப்புல இருந்து அப்படிலாம் நடக்கலன்னு அவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் திருமாவளவனும் அதுக்கான முயற்சிகள் நடந்து இவரு சொல்லன்ற மாதிரி பல டிபேட்டிங் பாயிண்டா திரும்ப இது உருவெடுத்திருக்குது அப்படின்றதான். ஆனா எனக்கு என்ன ஒரு கேள்வினா, சிம்பிளா ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாமே, அந்த 4 நாள் நீங்க எடுத்த டிஸ்கஷனை 4 நாள் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ட்வீட்டை போட்டாங்க. அது வரையும் ட்வீட் போடல, அதுக்கு முன்னாடியே ட்வீட் போட்டிருந்தீங்கன்னா நீங்க அந்த சந்தேகங்கள் எங்களுக்கு வந்திருக்காது. ஆனா நீங்க ட்வீட்டே கடைசி நேரத்துல போடும்போது அதுக்கு முன்னாடி நீங்களும் முயற்சி செஞ்சிருக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலைகள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. இதுதான் இன்னைக்கு நடந்த ஹைலைட்ஸ். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். உங்கள் மணிவண்ணன். பை கைஸ்.